கேரளால முதல் முறையா வெற்றி பெற்றிருக்கீங்க, ஒரு சீட் வந்திருக்கு. அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த குறிப்பிட்ட கர்நாடகாவும் கெயின் இல்ல, சட்டமன்ற தேர்தலோட ஒப்பிடும்போது கெயின். ஆனா கடந்த 2019 ஒப்பிடும்போது லாஸ் தான். எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு? ஆமா, கடந்த முறை நீங்க வந்து 25 இடங்கள் வெற்றி பெற்றீங்க, இந்த முறை 20 தானே வருது. இப்ப அதான் சொல்றேன், நான் சொல்றது அதிக அளவு 10 அதற்கு மேலாக ஹரியானா. ஸோ 3 அல்லது 4 மாநிலங்களில் தான் இந்த லாஸ் வந்திருக்கு. ஸோ இந்த லாஸ் ஏன் வந்துச்சு அப்படின்றத இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணோம், இவ்வளோதான் விஷயம். எங்களை பொறுத்தவரையில் மீண்டும் உத்தரப்பிரதேசம் ஏன் நம்ம கவனிக்கிறோம்னா, ஆட்சியை தீர்மானிக்கிறதுல முக்கியமான ரோல் எப்பவுமே பிளே பண்ற ஒரு ஸ்டேட் எண்ணிக்கை அடிப்படையில். இன்னொன்னு, நீங்க அங்க 75 இடங்கள் வரைக்கும் பெறுவோம் அப்படின்னு உறுதியாக நம்பிய ஒரு இடம், நம்மளுடைய ஸ்ட்ராங் ஸ்டேட். ஆனா அதுல பாதிக்கும் குறைவான இடங்கள் தான் வருது. அப்படிங்கும் போது அந்த இடத்துல என்னெல்லாம் சிக்கல் அப்படின்னா, இந்த 2 ஃபேக்டரும் ரொம்ப முக்கியமா. நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், அதே போல இஸ்லாமியர்கள், இவர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இந்த முறை அவங்க இந்தியா கூட்டணிக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் கேட்குறேன். ஏன்னா அங்க வந்து யோகி ஆதித்யநாத் கவர்னன்ஸ்க்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னும் போது அது ஆடட் அட்வான்டேஜ். நீங்க நாங்க முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த இண்டி கூட்டணி என்பது தொடர்ந்து தமிழகத்தில் தேர்தல் துவங்கியதிலிருந்து இங்க வந்து மொழி மாநில அரசியலை செஞ்சாங்க. ஒடிஷால இடங்கள்ல இல்ல, நான் சொல்றது நல்லா சொல்லி முடிக்கிறேன். நான் சின்ன ஒரு புரிதல் கேட்கறதுன்னா, ஒடிஷால உங்களுக்கு நான் நியாயமான ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். அவர் பாபு முருகன் சார் அதுக்கு வேற ஒரு மீனிங் கொடுத்துறாரு. நான் எனக்கு புரிதல் கேட்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் என்ன சொல்றேன், நீங்க பிரதமர் பேசுனது பிஜேபி காரங்க பேசுனது தான் பாக்குறீங்களே தவிர அவங்க என்ன பேசினா உங்களுக்கு தெரியாது. இதான் விஷயமே. சரி, ஏன்னா பிஜேபி சொல்வதுதான் நீங்க வந்து பெருசா என்லார்ஜ் பண்ணுவீங்க. ஆளுங்கட்சியா இருக்க போது அதோட கவனம் அதிகம் தானே. இங்க திமுக கவனம் அதிகம். அதனால அந்த இடத்துல என்ன பேசணுமோ அது பேசினாங்க. அதனால இன்னைக்கு வந்து வெற்றி வந்திருக்கு. வெற்றி போலரைஸ் பண்ணிருக்கோம். அதான் சொல்றேன், போலரைஸ் பண்ணாங்க. உங்க வியூகம் அதுல மாற்றுக்கருத்து இல்ல சார். இப்போ அதான் சார் சொல்ல வரேன். அந்த மாதிரி ஜாதி ரீதியாக, மத ரீதியாக இந்த நாட்டை பிளவுபடுத்தும் செயல்ல காங்கிரஸ் இறங்கினதனுடைய காரணம் தான் இப்போ நீங்க சொன்ன விஷயம். ஆனா நீங்க சொன்னதை கேட்டுதான் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கணும். இதுதான் பரப்புரையில தொடர்ச்சியா சொன்னீங்க. ஆனா அதுக்கு எதிரான நாம சொன்னோம் உத்தரப்பிரதேச வாக்கு. ஆமா சார், நாம சொன்னோம். நான் இல்லைன்னு சொல்ல, அவங்க சொன்னாங்க, அது அவங்களுக்கு போயிருக்குது, அவ்வளவுதான். சோ அதனால நீங்க கேட்ட காரணம் ஏன் வியூ நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். அப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட சில இது வந்து இந்தியா முழுக்க ஒரு தோல்வியா இல்லங்க, ஒரு 3-4 மாநிலத்துல வந்திருக்கிற எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிறீங்க. தோல்வியே இல்லைங்க. நாங்க we are forming நீங்க forming the government, அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல சார். எண்ணிக்கை அடிப்படை சார், நம்ம 400 சார் 2006ல 303 சார் 2006ல நம்ம நீ கோபிநாத் வந்து ஒரு இது நடத்துறாரு. 2004 உங்களுக்கு நினைவு சொல்றேன். 6 மக்கள் யார் பக்கம் 4 சார் இல்ல சார் 4 சார் 4 மக்கள் யார் தீர்ப்பு சொல்லிட்டாங்க வாங்கப்பான்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் தானே. சரி, நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். தமிழ்நாடு வரலாற்றை உங்களோட சேர்ந்து நானும் கவனிச்சு தான் இருந்தேன். ஓகே, அந்த மாதிரி இதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் அன்னைக்கு திரு கருணாநிதி. என்ன சிக்கல்னா சார், இந்த முறை என்னன்னா பிஜேபி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திரபாபு நாயுடுக்கு அழைப்பு கொடுத்து வாழ்த்து சொல்ல வேண்டிய இடம் ஒன்று இருக்கு. அந்த மாற்றத்தை நம்ம பார்க்கணும். மெஜாரிட்டி இல்ல இப்ப. சரி, அதனால அதையும் அது ஒரு ஃபேக்டர். சந்திரபாபு நாயுடு எங்க இந்தியால இருக்கிறார் சார். எஸ், எந்த கூட்டணி கட்சி தலைவரை வந்து அழைக்கல அல்லது அவருக்கு வாழ்த்து சொல்லல பிரதமர் நரேந்திர மோடி எனக்கு சொல்லுங்க. ஓகே, இதுக்கு முன்னால ரைட், அந்த இடத்துல நம்ம வந்து 25வது ஆண்டு விழாவுக்கு என்டிஏ கூட்டம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி எப்ப நடந்துச்சு அதுக்குள்ள அரசியல் கேள்வி. நான் அதுக்குள்ள கூட இந்த முறை நான் என்ன சொல்றேன் சார், அவர் வெற்றி பெற்றிருக்கிறார், அவருக்கு வாழ்த்து சொல்லி அவருடைய ஆதரவையும் பெற வேண்டிய இடத்தில் இப்ப பிஜேபி இருக்கு. கூட்டணி கட்சி கூட்டணி தான் சார், எங்க கூட்டணி சார். சிம்பிள் மெஜாரிட்டில ஒரு ஆட்சி. நீங்க என்ன சொன்னீங்கன்னா 2/3 மெஜாரிட்டி வர்றோம், நிறைய மாற்றங்களை செய்யணும். நீங்க அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாம என்ன சொல்றீங்கன்னா, ஒருவேளை பிஜேபிக்கு ஒரு 300 சீட்டு 350 சீட்டு வந்திருந்துச்சு, இல்ல 400 சீட்டு வந்திருந்துச்சுன்னா சந்திரபாபு நாயுடு போனே பண்ணிருக்க மாட்டாரு, வாழ்த்தையே சொல்ல மாட்டாருன்றீங்களா? அவர் ஆட்சி அமைக்க வாழ்த்து சொல்லியிருப்பாரு சார். ஆதரவு கேட்க வேண்டிய ஒரு இடம் இருக்குன்னு சொல்றேன் நான் சார். கூட்டணி கட்சியினுடைய கூட்டம் நடக்குது சார். ஓகே, ரைட், அதுக்கு அழைக்கிறீங்க, ஃபைன். நான் வரேன், டேட்டா பார்த்துட்டு நான் அரசியல் பேசவே உங்கள்கிட்ட வரல. அரசியல் ரீதியா இந்த மாலை நம்ம வந்து விவாதிக்கிறோம், அதில் பேசிடலாம். டாக்டர் சஃபியுல்லா, இல்லை இந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய இந்த சேஞ்சஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு என்ன பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் கடந்த 10 வருஷத்தில் வெறும் ஒரு ரிட்டோரிக்கை மட்டுமே பில்ட் பண்ணிக்கிட்டு மதவாதத்தை பேசினது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி. அதை உடனே அப்படி வாக்குகளை வாங்கிட்டீங்கன்றாரு. இல்லை, அதை உடைச்சி எக்ஸ்போஸ் பண்ணோம். ஓகே,
ஏன் வேலை கொடுக்கலைங்க உங்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை இல்லை. அக்னிபத் ஸ்கீம் மூலமா ராணுவத்துக்கு சேரக்கூடிய கிராமங்கள்ல ராணுவத்துல சேர முடியல. பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் ஆட்சியில என்னென்ன குற்றச்சாட்டு வச்சதோ அந்த குற்றச்சாட்டுகள்லாம் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களை 10 வருஷமா வெறும் மதவாதம் பேசி கோயிலுன்னு பேசி பசி சாப்பாடு போடுனா அதுக்கு வந்து முஸ்லிம்களுக்கு சொத்தை புடுங்கி கொடுத்துருவாங்க. ஆண்டுகளுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு, நாங்க தான் ஆட்சி அமைக்கிறோம், என்டிஏ கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அங்க எங்க நிதிஷ்குமார் எங்களோட பேசி இந்தியா கூட்டணியை கட்டமைச்சுக்கிட்டு இருந்தவரை இழுத்து போட்டு ஆட்சி அமைச்சார். தேர்தல் கலவியூகம் தான். ஆனா கூட்டணி ஆட்சி வந்து ஒரு வலிமையான இந்தியாவுக்கு வழிவிடும். அதனால பலமான இந்தியா வேணும்னா பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு பெரும்பான்மை எல்லாம் தர முடியாது, நீங்க சர்வாதிகாரியா மாறிடுறீங்க, அதனால கூட்டணி ஆட்சி போதும் மக்கள் சொன்னது அவர்களுடைய தோல்வி. உடனே எங்களை கேட்டாங்கன்னா நாங்க என்னைக்குமே கூட்டணி ஆட்சியை தான் பேசியிருக்கோம். இந்தியா வளரணும், இந்தியா பொருளாதாரத்துல முன்னேறணும், அனைவருக்கான உரிமை, மாநில உரிமை பேசணும்னா கூட்டணி ஆட்சி தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தவங்க நாங்க. ஆனா கூட்டணி ஆட்சி ஆபத்துன்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சியை நடத்தப்படுறது இவர்களுடைய மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்துல அது வாக்குகளா மாறி இருக்கு. நம்ம அடுத்தடுத்த மாநிலங்களை பார்த்தலாம், ரொம்ப குயிக்கா பார்த்தலாம். நான் பாபு முருகேல் அவர்கள்ட்ட வரதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் இன்னொரு முக்கியமான மாநிலம். நீங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. மாயாவதி கம்ப்ளீட்டா ரூட் அவுட் ஆயிடுச்சு. அவங்களுடைய வாக்குகள் அப்படி மடைமாற்றம் செய்யப்பட்டது இந்தியா கூட்டணிக்கு. ஏன்னா அவங்களுடைய கட்சியில இருந்த சில முக்கியஸ்தர்களே யூபியில என்னுடைய காடர்மேட் என்னுடைய பேட்ச்மேட் சொன்னது, திரும்ப திரும்ப நீங்க இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால நாங்க எம்பி ஆகிற வாய்ப்பை உங்களால இழக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்பட்டது உண்மை. அதுக்கப்புறம் இவங்க வந்து தலித்துகளுக்கு ரெண்டு பேருடைய வாக்குகள் வரல. ஏன்னா பிஎஸ்பியை பிஜேபியோட பி டீம்னு விமர்சிச்சுட்டு இருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி. ஒவைசி மூலமாக இஸ்லாமியருடைய வாக்கு கடந்த முறை பெரிய அளவுக்கு பிரிஞ்சது. அப்ப இது ரெண்டுமே இந்த முறை நடக்கல, அல்லது மக்கள் அதை ரியலைஸ் பண்ணிருக்காங்க, அல்லது இந்தியா கூட்டணி அதை சரியா பிச் பண்ணிருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா. நம்ம ராஜஸ்தான் அடுத்தது பார்த்தலாம். ராஜஸ்தான் ரொம்ப முக்கியமா, அங்கேயும் 11 இடங்கள்ல இந்தியா கூட்டணி இந்த முறை முன்னிலையில் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். 25 இடங்கள் இருக்கக்கூடிய ராஜஸ்தான்ல 2019 முழுசா அப்படியே இவர்களுக்கு கிடைத்த இடங்கள். அதுல பிஜேபி இப்ப 14 இடங்கள்ல முன்னிலை, இந்தியா கூட்டணி 11 இடத்துல முன்னிலை அப்படிங்கிற இடத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த எண்ணிக்கையில 2 அம்சங்கள் முக்கியமா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அரசியல் உங்களுக்கு ஜாட் டாமினண்டா இருக்கக்கூடியது, அதே போல ராஜ்புத் டாமினண்டா இருக்கக்கூடிய இடங்கள். இது ஏதாவது ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு அங்கேயும் தலித்தோட வாக்குகள் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ஜாட் டாமினேட்டரா இருக்கக்கூடிய ஜாட் மக்கள் அதிகமாக வாக்களிக்கக்கூடிய அல்லது அவருடைய வாக்குகள் தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகளாக 5 தொகுதிகள் இருக்குன்னா அதுல இந்தியா கூட்டணி 4 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறது. பிஜேபி ஒரு இடம், பிஜேபிக்கான ஒரு இடம் முன்னிலை. 3 இடங்கள் இவங்க கெயின் பண்றாங்க. இதே விஷயத்துல நம்ம வந்து இந்த ராஜ்புத் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, ராஜபுத்திரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதி அப்படின்னு பார்த்தா 3லையும் இப்போதும் பிஜேபி தான் முன்னிலையில் இருக்குது. கடந்த முறை அவங்க வெற்றி பெற்ற இடம் தான். இன்னும் அவர்களுடைய ஆதரவை அப்படியே தக்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்க வேண்டியிருக்கிறது இதை பொறுத்த வரைக்கும். அதே போல் இங்கேயும் நம்ம வந்து தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்களுடைய வாக்குகள் 20% மேலே கூடுதலாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 9 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 7 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. 6 கூடுதலாக வருது. கடந்த தேர்தலோட பிஜேபிக்கு 2 தான் வருது, கடந்த முறை விட 6 குறைகிறது. கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ரெண்டுத்திலையுமே இந்த வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு பாக்குறீங்களா ஸ்ரீனிவாஸ்? நிச்சயமா, அதாவது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குகள் அது கொண்டு போய் சேர்த்த விதம், இதனால ஈர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். அதை தாண்டி இங்க வந்து ஒரு 50% அளவுக்கு காங்கிரஸ் எடுத்ததுக்கு இன்னொரு அரசியல் ரீதியான காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, ராஜஸ்தான்ல கிட்டத்தட்ட வசுந்தரா ராஜே சிந்தியா ஓரம் கட்டப்பட்டார். வசுந்தரா ராஜே சிந்தியா இந்த தடவை கேம்பெயின் பண்ணவே இல்லை. அதே போல வசுந்தரா ராஜே சிந்தியாவுடைய ஆதரவாளர்கள் ஒர்க் பண்ணவே இல்லை. களத்திலேயே பல பேர் சொன்னாங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாலே தகவல் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு செட்பேக் வந்து ராஜஸ்தான்ல இருக்கும். அப்ப சொல்றப்ப கூட ஒரு 4 தொகுதி 3 தொகுதி லெவல்ல இழக்க வேண்டியிருக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு மேஜரா போனதுக்கு ஆனா அது சௌஹான் ஃபேக்டர் அப்ப மத்திய பிரதேசத்துல அப்படி வரலையே. சௌஹான் மாதிரி ஒரு லோக்கல்ல ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் கிடையாது. அதுக்கு சட்டமன்றத்தில் பெரிய வெற்றி பெற்று கொடுத்தார். அதுக்கு பிறகு காரணம் என்னன்னா சௌஹானை அகாமடேட் பண்ணாங்க. அவர்
அவர் இந்த தடவை போட்டியிடுகிறார். அவர் வந்து அவர் வந்து தன்னுடைய அதிருப்தியை காட்டல, அவர் வந்து போட்டியிடுகிறார். அவர் அகாமடேட் பண்ணிட்டாங்க. ஆனால் வசுந்தரா ராஜே சிந்தியாவை அகாமடேட் பண்ணவே முடியல. அவங்க வந்து சிஎம் ஃபேஸ், நான் சிஎம் தான் இருப்பேன்னாங்க. அவருக்கு ஆக்சுவலா ஆஃபர் பண்ணாங்க வசுந்தரா ராஜேக்கு எம்பியா இருக்கிறதுக்கு. ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுக்கலாங்கிற லெவல்ல தான் போயிட்டு இருந்ததாக டாக்ஸ் வந்தது. ஆனால் அதை வந்து அவங்க நிராகரிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். அதனால உட்கட்சி குழப்பம், உட்கட்சி பிரச்சனை இருந்தது. அது வந்து இந்த வீழ்ச்சிக்கு ஒரு காரணம். ஓகே. ஹரியானா அதே போல 10 தொகுதிகள் இருக்கிறதுல 5 மாறி இருக்கிறது. 5 இடங்களை பிஜேபி இழந்து 5 இடங்களை இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிறது. இது ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னதாகவே கொஞ்சம் கணிக்கப்பட்டது. ஏன்னா வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பு இருக்கு, உள்ள போக முடியல, ஆட்சி கவிழ்ப்பு. அது மட்டும் இல்ல, கூட்டணியில இருந்து துஷ்யந்த் சௌட்டாலா வெளியில வந்தார். துஷ்யந்த் சௌட்டாலா வெளியில வந்ததுல பெரிய மேஜர் ஓட் ஷேர் வெளியில வந்தது. போன தடவை அவங்க சேர்ந்து களம் கட்டாங்க. அப்ப 10க்கு 10 என்டிஏ கிடைச்சது. இப்போ அவர் துஷ்யந்த் சௌட்டாலா வெளியில வந்தது மேஜர். இது பிஜேபி இழந்த இடங்கள்னா அதிகம் பெற்ற இடம்னு ஒடிஷாவை இப்ப நம்ம பாக்குறோம். மாநிலத்திலேயே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளோடு அந்த கட்சி முன்னேறி வரக்கூடியதை பாக்குறோம். இதுல லோக்சபா பொறுத்த வரைக்கும் 21 தொகுதிகளில் பிஜேபி 19 இடங்கள்ல முன்னிலை வகிக்குது. பிஜேடி ஒரே ஒரு இடம், 11 இடம் கூடுதலாக பிஜேபிக்கு வந்திருக்கு. கடந்த முறை 8 தொகுதிகளில் முன்னிலை வகித்தாங்க. இந்த முறை 19. இந்தியா கூட்டணிக்கு 1 அப்படின்னா ஒடிஷா வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமா பிஜேபிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டா மாறிட்டு இருக்கா. திரு பாலச்சந்தர், எப்படி பாக்குறீங்க ஒடிஷாவை? ஒடிசால வந்து இவர் நவீன் வந்து